இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமது ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். லெந்து காலத்தில் 5ஆம் ஞாயிறு இன்று. ஆரம்ப ஜெபம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேலையை கொடுத்ததுக்காக எமக்கு நன்றி. இந்த நாளை நீர் எங்களை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதையும் வருகிறவர்களை பாதுகாப்பாக நீர் கொண்டு வர சேர்க்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீர் ஈடுபடும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும். ஆண்டவரே, எல்லா துதியும் மகிமையும் கீழடிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன். தயவாக ஏந்து நிற்கவும். ஆரம்ப பாடல் கீர்த்தனை 169 பாகம்.
தயவாய் அமருங்கள். மீண்டுமாக ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். லெந்து காலத்தில் 5ஆம் ஞாயிறு இன்று. ஆரம்ப வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சேர்ந்து வாசிப்போம். எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றவர்களாகி, அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனத்தினாலே பாடுபட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சுருக்க ஜெபம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவ நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். பிரதான கட்டளை ஒன்று சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் வளத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தயவு செய்து நிற்கவும். துரிய ஆராதனை ஏறெடுக்கப்படும். குட் மார்னிங் சர்ச். கண்களை முடித்து தீபமாக. தகப்பனே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை ஒரு குடும்பமாக இங்கே கொண்டு வந்து செலுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனை உம் கருத்தில் படுக்கிறோம். நீரை வழி நடத்தும் உம் கருத்தில் படுத்தி இயேசு மரஜிக்கு இன்ஜினோட பிதாவே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கைகள் எடுத்து தீபமாக. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவரில் தன் கண்மலை, அவரில் தன் கண்மலை, அவரில் தன் கண்மலை, கண்மலை, அவரில் தன் கண்மலை, அவரில் தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவரில் தன் கண்மலை, அவரில் தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானா.
நீர் மாற்றம் போது, நீர் மாற்றம் போது, நீர் மாற்றம் போது எனக்கு. நீர் மாற்றம் போது, நீர் மாற்றம் போது, நீர் மாற்றம் போது நமக்கு. கைகளை தட்டி ஆண்டு நம்ம உற்சாகப்படுத்துவாங்க. நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, உன் பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமமில்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமக்கு பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
மனுஷனுக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் நமக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் நமக்கு 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 போதும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம் நாமம் பெரியதனால நாமம் அப்பா. உம் நாமம் போதும் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஈஸ்வராஜனே நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஈஸ்வராஜனே ஈஸ்வராஜனே கைகளை உயர்த்தி ஈஸ்வராஜனே ஈஸ்வராஜனே மேலானவர் உண்மையுள்ளவர் ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர் மேலானவர் உண்மையுள்ளவர் ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர் ஈஸ்வராஜனே 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 மேலானவர் உண்மையுள்ளவர் ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர் மேலானவர் உண்மையுள்ளவர் ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர் உம் கிருபை தலைமுறை 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 உள்ளது உம் தயவு தலைமுறை 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 உள்ளது உம் கிருபை தலைமுறை 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 உள்ளது உம் தயவு தலைமுறை 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 உள்ளது மேலானவர் உண்மையுள்ளவர் ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர் 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 இயேசுராஜனே 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 இயேசுராஜனே
தலைமுறை 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 உள்ளது. மேலானவர், உண்மையுள்ளவர், ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர். மேலானவர், உண்மையுள்ளவர், ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர். உங்க கிருபை தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. உங்க கிருபை தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை மட்டும் போதும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். பரத்தினுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தினுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையரே, அற்பமும் குப்பையுமாறே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே. வாரும் தேவா இந்த வேளை. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக. உம் சித்தம் நிறைவேற. மன்னியும் எங்கள் மீறுதலை, மன்னியும் எங்கள் மீறுதல்களை, நீக்கிடும் எங்கள் ஏக்கங்களை நீர். பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. மன்னியும் எங்கள் மீறுதல்களை, நீக்கிடும் எங்கள் ஏக்கங்களை நீர். பிறரின் குறைகள்
சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தில் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே நான் விடாத்திடும் தீய சூழ்நிலையிலே நிரப்பிடும் உங்கள் நாடியாயிருந்தே. சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தில் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. மன்னியும் எங்கள் மீறுதல்களை, நீக்கிடும் எங்கள் ஏக்கங்களை நீர். பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. மறுபகுதியை உம் கருத்தில் படுத்தி நீரை வழிநடத்தும் ராஜாவே, நீரை கிருபை செய்து வசனத்தை கொண்டாட ஆசிரியரும் நீர் ஆசிரியரும் ராஜா, உம் கருத்தில் படுத்தி இயேசு மரிஜைக்கு நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து இந்த வேளையிலே வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தேர்வு செய்யப்பட்ட வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரை. எப்படியெனில் சகோதரரே, யூதா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகிய அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவன் வார்த்தை கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதிகரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபமாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. இது கடவுளுடைய வசனம். சபையானவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஒரு சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த தருணத்துக்காக என் அன்பு தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது.
இந்த நேரத்திலும் அருமை போதகருக்காகவும் மற்றும் பிசிசி அங்கத்தினருக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தலை வணங்கி இந்த வேலையிலே செபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ நல்லவரும் நீ நன்மை செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய சத்தியத்தை கர்த்தாவே பேசவும் ஆவியானவரே நீர் இடைப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் தியானிக்கிற இந்த காரியங்கள் கர்த்தாவே எங்களை பலப்படுத்தவும், எங்கள் விசுவாசத்தில் வளர செய்வோம். கர்த்தர் நீர் ஆண்டவர் இடைப்பட செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் தொடர்ந்து தெசலோனியா சபையிலேக்காக நாம் தியானித்து வருகிறோம். We are continuously meditating the church in Thessalonians. 13வது பகுதியாக இருக்கிறது. அதோட தலைப்பு என்னவென்றால் persecution in ministry. ஊழியத்தின் போராட்டங்கள் அல்லது ஊழியத்தின் பாடுகளை நாம் குறித்து இந்த வேளையிலே நாம் தியானிக்கிறோம். The model church. இந்த மாடல் சர்ச்சாக நாம் இன்னைக்கு தியானித்து வருக போகிறோம். ஸோ ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனியன் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். த மாடல் சர்ச், மாதிரியின் சபை, அதாவது ஒரு எடுத்துக்காட்டான சபையாக நாம் இருக்கணும். தெசலோனியா தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவே பவுலின் மூலியமாக நற்செய்தி கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு உபத்திரவங்கள் வந்தது. Through the message of salvation, through the message of gospel, through Paul, many came to know Christ. இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாடுகள் அந்த பட்டணத்தில் வருகிறது. அதனால்தான் பவுலாகிய சொல்லுகிறாரே, ஜூடியன் மாடலை நாம் பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. யூடியன் மாடல் என்றால், யூதேயா மாடல் என்றால், அந்த மாதிரி என்றால், அவர்கள் பாடல மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவே மறுதலிக்காமல் இருந்தார்கள், விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்படியாக நாமும் விதமாக நாம் விசுவாசத்திலே எப்போதும் வளர்ந்தவர்களாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம தேவனுடைய விசுவாசத்தை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது. We have to be rooted in the knowledge of Christ. We have been rooted in the faith of Christ. That in any situation or any circumstances, we shouldn't deny Christ. அப்படிதான் அந்த மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பவுலானவர் சொல்லுகிறார், நீங்கள் யூதேயாவின் மாதிரியின் சபையாக நாம் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். உபத்திரவ மத்தியிலும் அவர் விசுவாசத்திலே பல அடைந்தவர்களாக இருந்தார்கள். நாம் எப்படியாக இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு என்ன விதமான உபத்திரவங்கள் வருகிறது, என்ன விதமான போராட்டங்கள் வருகிறது? சிலர் ஆலயத்துக்கு வருவதே ஒரு போராட்டமாக தான் இருக்கிறது. For some want to come to church is a big problem. It's a big things they have to come to church. இதென்ன சண்டே ஆயிடுச்சே, காலையிலே நாம் எழுந்து இந்த மாதிரியாக நாம் சர்ச்சுக்கு போகணுமே அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, அந்த பட்டணத்திலே, தெசலோனியா பட்டணத்திலே அவர்கள் விசுவாசத்திலே வளர்ந்து இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிறது என்று பாருங்கள். ஆனாலும் அவர்கள் அந்த உபத்திரத்தில் மத்தியிலும் இயேசுவை அவர்கள் மறுதலித்தாமல் இருந்தார்கள். ஒரு சமயம் ஒரு பிரபலமான ஒரு தலைவர் ஒரு சபைக்கு போனாராம். அவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தவராக இருந்தாராம். புதிய ஏற்பாட்டை வசனங்களை அவர் வாசித்தவர்களாக இருந்தாராம். ஸோ அப்போ ஒரு நாள் என்ன செய்தாராம், நம் சபைக்கு போவோம் என்று அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே
ஒரு சபைக்கு போனாராம். அந்த சபைக்கு போகிறதுக்கு அந்த வாசலில் அவர் உள்ளுக்கு பிரவேசிக்கும் பொழுது அவரை பூர வேண்டான்னு சொன்னார்களாம். ஏனென்றால் நீ மற்ற ஜாதியை சேர்ந்தவர்கள், நீ இந்த சபைக்கு வராத அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு மனசு கஷ்டமாக ஆயிடுச்சாம். வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை நேசியுங்கள் என்று போட்டிருக்கிறது. ஆனாலும் இவர்கள் பாரு, நான் இவர்களோட கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்களோட ஜாதியை சேர்ந்தவர்களாக இல்லாத படிக்கு என்னை உள்ளுக்கு வர வைக்கலையே அப்படின்ட்டுன்னு அவர் என்ன சொன்னாரா, நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனாலும் கிறிஸ்துவர்களுக்கு நான் அந்த நேசிப்பை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாராம். ஐ லவ் ஜீசஸ் பட் நாட் த கிறிஸ்டியன்ஸ். எப்படியாக ஒரு மாதிரியான சபை அந்த சபை இருந்தது. ஹவ் வாஸ் த மாடல் சர்ச் தட் சர்ச்? அது யாரும் இல்லை, மகாத்மா காந்தி தான் அந்த சம்பவத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படியாக நாம் ஆத்துமாக்கள், அதாவது ஜனங்கள் வரும் பொழுது நாம் அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கணும், அவர்களை வரவேற்றவர்களாக இருக்கணும். ஸோ எந்த மத்தியிலையும் அவர்களை நாம் நேசிக்கணும். இன்று நம்ம சபையிலே அநேகர் இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் இயேசுவை அறிந்து வருகிறார்கள். அவர்களை நாம் எப்படியாக ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? How are we connect to the people who come to our ground, to our church? How are we engage with them? எப்படியாக நாம் ஒரு அவர்களோடு நம்ம இணைந்து கொள்ளுகிறோம்? எப்படியாக நாம் தேவனுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம்? ஸோ அப்படியாக நாம் ஒவ்வொன்றும் ஆயத்தப்படுத்தணும். We have to prepare ourselves to love the people, to connect the people through the gospel. ஸோ இந்த மத்தியிலும் இந்த தெசலோனியா சபையிலே பாருங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவர்களுக்கு பிரச்சனை. யார் மூலியமாக இந்த பிரச்சனைகள் வருகிறது? யூதர் மக்கள் மூலியமாக வருகிறது. The tribulations or the problems arise through the Jewish. The Jewish are jealous. இந்த யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள். இது என்ன ஒரு புதிய மார்க்கம் வந்திருக்கிறது, இந்த மார்க்கத்தை அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்களே, இந்த மார்க்கத்தில் என்ன இருக்குது என்று அவர்களுக்கு ஒரு பொறாமை வருகிறது. இந்த நம்மளுடைய தேசத்திலேயும் அப்படியாக ஒரு காலகட்டத்திலே நாம் கடந்து வரப்போகிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? How many of us are we prepared for these situations? இன்னைக்கு எல்லாம் நல்லா ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிறது. கம்ஃபர்ட் ஜோன் தமிழ் என்ன சொல்வார்கள்? சொகுசான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதித்தோம், அப்படியாக நாம் கடந்து போகிறோம். ஆனால் கிறிஸ்துவம் என்றது அப்படியாக இல்லை. ஒரு போராட்டமான ஒரு வழிபாடுதலில் நாம் இருக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சேலஞ்ச். அப்படி சும்மா அப்படியே மந்தமாக இருந்தால் அதில் ஒரு உற்சாகம் இருக்காது. அந்த தெசலோனியா பட்டணத்தில் இந்த மாதிரியான ஒரு அசைவு அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா அந்த பட்டணத்திலே இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு வரும்பொழுது, ஒரு அசைவு வரும்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. For you, brothers, became imitators of the church of God in Christ Jesus that are in Judea. ஸோ இன்னைக்கு நம்மளும் அவர்களை போல ஒரு மாதிரியான அந்த சபையாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் இந்த சபை உருவாக்கப்பட்டது. Through the blood of Jesus. He purchased with the blood of Jesus. எவ்வளோ ஒரு பாக்கியவான்கள் நாம். அவர் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்தார். We are blessed generation. We have been purchased with the blood of Jesus. The church was purchased with the blood of Jesus. ஸோ இந்த இரத்தத்தை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? இயேசு கிறிஸ்து இவ்விதமாக நமக்காக மரித்தார், இவ்விதமாக ஒரு சபையை நமக்கு உண்டு பண்ணினார் என்று மற்றவர்கிட்ட நாம் சொல்லுகிறோமா? சபை என்று சொன்னால் ஒரு மகிமையான சபை. அதாவது வெளியே தோற்றத்துக்கு அது ஒரு மகிமையாக இருக்கலாம். நல்ல ஒரு பில்டிங்ஸ் இருக்கலாம், நல்ல ஒரு ஆராதனை செய்கிற எல்லா கருவிகளும் இருக்கலாம். ஆனால் உள் தோற்றத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை,
நம்முடைய சபை மக்கள் எப்படியாக இருக்கிறார்கள். இந்த இரத்தமானது நம்மை சுத்திகரிப்பதாக இருப்பதினால் the church was purchased with his blood. எப்ப சபை உருவாக்கப்பட்டது? when the church was started, on the day of Pentecost. Pentecost நாட்களில் சபை உருவாக்கப்பட்டது. அதுதான் நம்மளோட சபையின் பிறந்த நாளாக இருக்கிறோம். the birthday of the church. சபைக்கு எத்தனை வயசாக ஆகிவிட்டது? how many years the church? ஏறக்குறைய ஒரு 2000 வருஷமாகிவிட்டது. ஏன்னா நம் தேவன், நாம் வணங்குகிற தேவன் உயிர் உள்ள தேவனாக இருக்கிறார். the God, the Savior we are worship is living God. ஸோ அதனால வயசு 2000 வந்தாலும் சபை சபையாக தான் இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் சபை ஒரு நிறுத்தத்துக்கு வரவில்லை, தொடர்ந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. ஒருத்தர் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரம் 1-3. சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். பால் டிஸ்ட்ராய் த சர்ச். என்ன விதமான உபத்திரவங்கள் இந்த எருசலேம் நகரத்தில் நடந்தது? The persecution is severe. The people, the one who came to Christ have go through a persecution. So இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இவ்விதமாக ஒரு உபத்திரவத்துக்குள் கடந்து போகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவர்களுக்குள்ளேயே இருந்து அவர்களுக்குள்ளேயே சுவிசேஷத்தை சொல்லுவர்களாக இருந்தார்கள். ஏன்னா ஜனங்கள் அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் சபைக்கு வந்தார்கள். அப்புறம் 5000 பேர் சபைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்படியாக இருந்த பொழுது அவர்கள் சுவிசேஷம் அந்த நகரத்தில் தான் செய்து கொண்டு இருந்தார்கள். எருசலேம் பட்டணத்தில் தான் அவர்கள் சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய சித்தம், இயேசு கிறிஸ்துவின் சித்தம், the God's will that you will be my witnesses in Jerusalem, Judea, Samaria and ends of the earth. So இயேசுவோட சுவிசேஷம் ஒரே பட்டணத்தில் இல்லாதபடிக்கு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மற்றும் சகல தேசங்களிலும் இந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். ஆனாலும் இந்த எருசலேத்திலே இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களே, ஜனங்கள் தான் சபைக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறார்களே. The people in the apostle in Jerusalem, they are very comfort because they know their people are coming to the Lord. 3,000 people are added in the church. Another sermon, 5,000 people are added in the church. இப்படியாக ஜனங்கள் அப்படியே சபைக்கு வரும் பொழுது, அவர்கள் அப்படியாக இருக்கும் பொழுது ஒரு அசைவு தேவன் அங்கே கொண்டு வருகிறார். There is a shake in Jerusalem. ஸோ அவர்கள் அந்த அசைவு கொண்டு வரும் பொழுது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மற்ற பட்டணத்துக்கு போகிறார்கள். ஒரு earthquake மாதிரியாக வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெவ்வேறு தேசங்களுக்கு போகிறார்கள், வெவ்வேறு பட்டணத்துக்கு போகிறார்கள். தேவனுடைய சித்தம் என்னவென்றால் சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படணும். God's will, the gospel have to preach in all over the earth. நான் நேபாள் பட்டணத்தில் இருக்கும் பொழுது அங்கு அவர்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாது, வெளித்தரமாக அவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. In Nepal you cannot preach the gospel. If you have preached the gospel, you will be next day you will be in prison. நீ சுவிசேஷத்தை சொன்னீங்களால் மறுநாள் உங்களை ஜெயிலில் வைப்பார்கள். ஸோ அப்படியாக அவர்கள். ஆனாலும் இன்று நீங்கள் பார்க்கும் பொழுது நேபாள் தேசத்திலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். One of the fastest growing church in Nepal. மலேசியா எப்படியாக இருக்கிறது?
செயின்ட் ஜேம்ஸ் திருச்சபை எப்படியாக இருக்கிறது. அந்த பட்டணத்திலே யார்கிட்டையும் நீங்கள் பைபிள் கொடுக்க முடியாது. யூ கேனாட் கிவ் பைபிள் டு எனிஒன். ஸோ என்னை கொண்டு அந்த ஒரு போதகர் அவர் தான் அங்கெங்கே கொண்டுட்டு போனார். த பாஸ்டர் பிரிங் ஹியர் அண்ட் தேர். ஸோ தேர் இஸ் டிரைவர் ஃபார் ஹிம். ஸோ அவருக்கு ஒரு டிரைவர் இருந்தது. ஸோ ஒரு நேரத்தில் அவர் சாப்பிடமோ வாங்க போகும்பொழுது நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த டிரைவர்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லிட்டேன். during he want to buy lunch for me, so that time I preached the gospel to the driver. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாஸ்தரம் வந்துட்டோன்னே தென் வி ஸ்டாப் த கான்வர்சேஷன். ஸோ நான் நிறுத்திட்டேன், சுவிசேஷத்தை சொல்லலை. நம் ஞானமாகவும் இருக்கணும். we need to be wise. ஸோ அந்த நேரத்தில் கடைசி நாள், last day before my departure, he sent me to airport. The pastor couldn't make it, so he alone sent me to the airport. ஸோ அந்த பாஸ்டர் அவர் மற்ற ஊழியத்துக்கு போகிறதுனால அந்த டிரைவர் என்ன செய்தார், என்னை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பினார். அப்போ நான் என்ன செஞ்சேன், அவரிடத்தில் ஒரு பைபிளை கொடுத்தேன். பாஸ்டர்கிட்டே ஒரு பைபிள், அந்த நேபாள் பைபிளை கேட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுது இதை நீ படி, சத்தியம் இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்லபடியாக கோலாலம்பூருக்கு வந்துட்டேன். நம்ம தான் வந்தாச்சு, ஏர்போர்ட்டில் தான் பூந்தாச்சேன், இதுக்கு மேலே நம்மள என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ கோலாலம்பூருக்கு வந்துட்டு த நெக்ஸ்ட் டே ஐ கால் த பாஸ்டர். நான் சொன்னேன், ப்ளீஸ் ஃபாலோ அப் வித் யுவர் டிரைவர் that I given him a Bible அப்படின்னு. எஸ் how is that possible அப்படின்னாரு. இது எப்படியாக சாத்தியமாக ஆகும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், God everything is possible அப்படின்னு. நான் சொன்னேன், you follow up with him that he will come to know he is interested in gospel. அவர் சுவிசேஷத்திற்கு கொஞ்சம் அவர் இடம் கொடுக்குறாரு, நீ ஃபாலோ அப் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படியாக இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தியத்தை நாம் பேசுவவர்களாக இருக்கிறேன். எந்த இடத்துலையும் நாம் போகும் பொழுது ஸோ அந்த பைபிள் மூலியமாக அவர் படித்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த மனுஷர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த வேத புஸ்தகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நாமும் அப்படியாக எத்தனை பேருக்கு நாம் புஸ்தகத்தை, இந்த பைபிளை கொடுக்க போகிறோம்? How many of us are going to give the Bible? நம்மளுடைய தேசத்தில் இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் இல்லை. நாம் பைபிள் யாருக்கிட்டலாம் கொடுக்கலாம். We can give the Bible to anyone. ஸோ அப்போ தான் தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய சத்தியம் அப்படியாக பரவும். த பர்சிகேஷன், உபத்திரவம். 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசியுங்கள். 14b. For you suffer the same things from your own countrymen as they did from the Jews, who killed both the Lord Jesus and the prophets, and drove us out and displeased God and opposed all mankind. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாத்துக்கும் ஒரு உபத்திரத்தை கொண்டு வருகிறார்கள், எல்லாம் பாடுபடுகிறார்கள். ஸோ இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவையும் அப்படியாக தான் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் உபத்திரவத்தில் கடந்து போனார். அவர் நம்மளுடைய தலைவராக இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுவர்களாக இருக்கிறவர்கள் நம்மளும் ஒரு காலகட்டத்தில் அப்படியாக கடந்து போவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி நடந்ததுன்னா நாம் ஏமாத்திரம். When Jesus have suffered, even the apostle has suffered, and we are going to, in due days, in coming days, we will experience the same thing. நம் தேசம் நல்லபடியாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லாத தான் இருக்குது என்று நாம் நினைக்கலாம். ஆனாலும் ஒரு காலகட்டம் வரும், ஒரு அசைவு வரும் பொழுது நாம் எப்படியாக இதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். எல்லாத்தையும் அவர்கள் விரோதமாக எழும்பினார்கள். They go against the gospel. சுவிசேஷத்துக்கு எதிராக எழும்பினார்கள். யூதர்கள் எழும்பினார்கள்.
அப்படியாக எழும்பினாலும் சுவிசேஷம் வளர்ந்ததாக இருக்கிறது. யாரெல்லாம் அதுக்கு தடை செய்ய பார்த்தார்கள். Many came want to stop, but the gospel is still reaching till today. Many are come to know Christ. அநேகர் இயேசு கிறிஸ்துவ இடத்தில் வருகிறார்கள். Remember the word that I said to you. A servant is not greater than his master. இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படின்னா நமக்கும் அப்படியாக தான் ஒரு காலகட்டத்திலே நாம் கடந்து போவோம். If they persecuted me, they will also persecute you. If they kept my word, they will also keep yours. ஸோ சில நேரத்தில் நாம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவர்களுடைய இருதயம் அப்படியே கடினமாக இருக்குது. They harden their heart because the light of gospel will deliver them. சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆனாலும் அவர்கள் இருதயத்தை கடினப்பட்டவர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். ஸோ எப்படியாக நாம் இந்த நாட்களில் ஆயத்தப்பட போகிறோம்? How are we going to prepare for this season? For everything there is season. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. சுவிசேஷத்திற்கு ஒரு காலம் உண்டு. There is a season for preaching the gospel. அறுவடைக்கு காலம் உண்டு. There is a season for harvest. There is a season for persecute. ஸோ உபத்திரவத்துக்கும் ஒரு காலம் வருகிறது. ஸோ அநேகர் தேசங்களில் இப்படியாக ஜனங்கள் கடந்து போகிறார்கள். In many nations the Christians have been suffered, being persecuted. First we have to pray for them. முதலாவதாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் விசுவாசம் தளர விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உறுதியாக பிடித்துக் கொள்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. We cannot go all over the world and preach the gospel, but we can pray for them. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். சைனா தேசத்தில் எப்படியாக கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டு வருகிறது, அதே நேரத்தில் உபத்திரவம் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. In China the Christians are growing, the churches is growing, but at the same time the persecutions is growing too. So how are we going to help them? எப்படியாக நாம் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும்னா அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக prepare to persecution. இந்த உபத்திரவத்துக்காக, இந்த பாடுகளுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். என்னடா சண்டே சர்வீஸ்க்கு வந்தோம், ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்போம் என்றால் இதென்ன உபத்திரத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்கிறேன் என்றாங்க. இதுதான் சத்தியம். This is the truth. Because the blood of Jesus is precious. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது விலையேற பெற்றது, அது சும்மா இல்லை. ஸோ அந்த ரட்சிப்புக்கு நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் நாம் சொல்லணும். அது நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாடுகளை அனுபவிப்போம். We are going through a tough time. And thirdly, minister to the persecuted. எப்படியாக நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும்? ஒரு உபத்திரத்திலிருந்து அவர்கள் கடந்து வருகிறார்கள். இன்னைக்கு நிறைய ரெஃப்யூஜிஸை நாம் பார்ப்போம். ரெஃப்யூஜிஸ் தமிழ் என்ன சொல்வார்கள்? அகதிகள் நிறையாக நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் ஒரு யூகேலேருந்து ஒரு மிஷனரி வந்திருந்தார். அந்த மிஷனரியை நான் பார்த்து அவரை நான் என்ன செய்தேன், ஒரு ப்ரேயர் டிரைவ் செய்வோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஸோ ஒன் டே there is a missionary from UK came and he called me for a prayer drive. So I bring him to தத்தரன் மர்டேக்கா. ஸோ நான் வந்து அவரை தத்தரன் மர்டேக்காவுக்கு கொண்டு போனேன் அந்த ப்ரேயர் டிரைவ்க்கு. அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், நல்லா ஆச்சரியமாக இருந்தது. He was sharing something. He was telling the world is in Malaysia அப்படின்னாரு. உலகமே இங்கே தான் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு புரியல. What are you trying to say அப்படின்னோடனே அவர் சொன்னது, பாரு பலவித
ஜனங்கள் ஜாதிகள் தேசத்திலேருந்து இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னாரு. மியான்மர்லேருந்து இருக்கிறார்கள், பாகிஸ்தான்லேருந்து இருக்கிறார்கள், நிறையா தேசங்களிலேருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நீங்கள் வெளியெல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேணாம். You don't need to go out to the other nation and share the gospel. Just come to the Athra Medica and share the gospel. There are many people, China-லேருந்து வந்திருக்கிறார்கள், கோரியாலேருந்து வந்திருக்கிறார்கள். அப்படி easy way to preach the gospel. You don't need to spend any money அப்படின்னாரு. அப்போ ஆமாம், உண்மைதான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த தேசத்தில். இன்றைக்கி இப்போ நீங்கள் கேஎல்சிசிக்கு போனீங்கன்னா நம்ம மக்களை பார்க்கிலும் மற்ற தேசத்தார் தான் நிறையாக இருப்பார்கள். ஆமாவா இல்லையா? அவர்கள்ட்ட நாம் சுவிசேஷத்தை சொல்லுவர்களாக இருக்கிறோம். அதே வேளையிலே அவர்களிடத்திலும் கிறிஸ்தவர்கள் நிறையாக இருக்கிறார்கள். மற்ற தேசத்தில் அவர்கள் வந்தாலும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், மியான்மர்லேருந்து இருப்பார்கள், பாகிஸ்தானில் கூட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களை நாம் எப்படியாக பலப்படுத்துவது? ஏன்னா அவர்கள் ஒரு தேசத்தை விட்டு இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் பலப்படுத்தணும். We have to strengthen them. We have to help them. We have to pray for them. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நம்ம சபையிலே இந்த உருது சர்வீஸ் வந்திருக்கிறது. This is a Urdu service in our church. This is God's divine purpose. They have been come here. இது தேவனுடைய ஒரு அனாதி தீர்மானமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு சபையை ஆரம்பிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. உபத்திரவ மத்தியிலும் சுவிசேஷம் பரவிக்கொண்டுதான் இருக்குது. Even in the midst of tribulations, the gospel is reaching. ஸோ அப்படியாக நாமும் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். குறிப்பாக இந்த அகதிகளை நாம் நேசிக்கிறவர்களாக இருப்போம். மற்றும் இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸை நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வேலைக்காக இந்த தேசத்து வர, அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். அவர்களுக்கு ஏன் என்றால் குடும்பங்கள் இங்கே இல்லை. they have no families here. we are the family for them. அவர்களுக்கு தான் நாம் தான் அவர்களுக்கு ஒரு குடும்பமாக இருக்கணும். ஒரு அன்பாக அவர்களோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய வெளிச்சம் அவர்கள் மேல் படும். the light which is in us will shine to them. இறுதியாக the opposition, 1 தெசலோனியன் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசியுங்கள். By hindering us from the speaking to the Gentiles, that they might be saved, so as always to fill up the measure of their sins. But wrath has come upon them at last. இவர்கள் பாருங்க என்ன செய்கிறார்னா, அந்நியர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேணாம் என்று சொல்லுகிறார்கள். Don't share the gospel to the Gentiles. நாம் இந்த தேசத்திலே சுவிசேஷத்தை சொல்லலாம், ஒரு கூட்டத்தாரை தவிர. ஆனால் அவர்கள் அவர்களுக்கு தெரியும் திருச்சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது, நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறார்னு. அதுக்கு எப்படியாக ஒரு தடையை கொண்டு வருவான். ஸோ அதே போல தான் இந்த யூதர்களும் அந்நியர்கள் இந்த ஜென்டைல்ஸு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் தடைகளை கொண்டு வருகிறார்கள். இந்த தடைகளை எப்படியாக அவர்கள் செய்கிறார் பாருங்க. By hindering us from the speaking to the Gentiles, that they might be saved. அவர்கள் ரட்சிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தடை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் செய்யவில்லை, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவிகள், அசுத்த கிரியைகள், அந்தகார சக்திகள் அப்படியாக செய்கிறது. ஏனென்றால் சுவிசேஷத்தின் வெளிச்சம் இவர்கள் மேல் படுகிறது என்று அவர்களுக்குள்ளே ஒரு பொறாமை எழும்புகிறது. ஸோ அப்படியாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன நடக்குது என்றால், அவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்கள். they are collecting the sins. ஆனால் தேவனுடைய கோபாக்கனி கடைசியாக அவர்கள் மேல் வருகிறது. the wrath has come upon them at last. நீங்க பாருங்க, சவுல்
தேவன் ஒரு கோபாக்கனி அந்த ரோத் அவர் மேலே வந்திருந்தா அவர் அன்னைக்கே மரித்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய சுத்த கிருபையினாலே அவரை ரட்சிக்கப்பட்டு அநேகருக்கு ஒரு சாட்சியாக எழுப்பினார். ஸோ எப்போதும் நாம் நினைக்கக்கூடாது தேவனுடைய கோபாக்கனி ஒருவரை இப்படியாக செய்திரோம், ஒரு 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 பிரச்சனைக்குள் கடந்து போவோம் அப்படின்னு. ஆனாலும் அந்த பிரச்சனையை நன்மையாக மாற்றுகிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. அதுதான் வித்தியாசம் நமக்கும் தேவனுக்கும். அவருடைய கிருபை பாருங்க, அவர் சபையை எப்படியாக துன்பப்படுத்தினான், ஆனாலும் அவர் மூலியமாக இன்னைக்கு சபைகள் இன்றும் பவுலை பற்றி நாம் பேசுகிறோம். ஸோ இப்படியாக நாம் இருக்கும் பொழுது ஸோ அந்த யூதர்கள் தொடர்ந்து அவர்களை பின்பற்றி அவர்களுக்கு உபத்திரத்தை கொண்டு வரும் பொழுது பவுல் என்ன செய்கிறாரு, இன்னொன்று பட்டணத்துக்கு போகிறாரு, பரியா என்ற அந்த பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கேயும் உபத்திரவங்கள் நடக்கிறது. எந்தெந்த பட்டணத்துக்கு அவருக்கு போகிறார்களோ அந்தந்த பட்டணத்திலே தடைகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. சுவிசேஷம் என்று சொன்னால் தடைகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். இதற்கெல்லாம் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதும் நாம் சண்டே சர்ச்சுக்கு வந்தோம் அப்படியாக ஏனும் தானோம்னு நம்ம இருக்க முடியாது. இது கடைசி காலம். We are in the last days. The return of Christ is very soon. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் பார்க்கலாம், தேசங்கள் இடங்களில் நாம் பார்க்கலாம், அநேகர் இடத்திலே நிறையாக சைனை நாம் பார்க்கிறோம், எப்படியாக இந்த நாட்களை நாம் கடந்து போகிறோம் என்று. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் உபத்திரங்களும் வரும். உபத்திரங்கள் வந்தாதான் சுவிசேஷம் பரவும். When there is a tribulation, then the gospel will spread. ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது நாம் நிலைத்திருப்போமா? We will stand for Christ. நாம் கிறிஸ்துவுக்காக நிலைத்திருப்போமா? ஏதோ ஒரு பிரச்சனை நாம் சார்ந்த பொழுது நாம் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்துக்கொள்வர்களாக இருப்போம். அதுதான் ரோமன் 8வது அதிகாரம் 35 39 அழகாக எழுதியிருக்கிறது. வாசிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை விற்று பிரிக்கிறவன் யார்? நமக்காக சிலுவிலே மரித்த தேவன், அவரை அன்பை விற்று எதுவும் பிரிக்க முடியாது. நாம் அவரோடு அப்படியே உறுதியாக இருக்கும் பொழுது nothing can separate us from the love of God, because the cross, the sign of love. சிலுவை என்பது அவரோட அன்பின் அடையாளமாக இருக்கிறது. ஸோ அந்த அன்பை நம்ம எப்போதும் நாம் மறுதலிக்க மாட்டோம். We cannot deny this love, the cross of Jesus. ஸோ இப்படியாக எந்த சூழ்நிலையிலும் இதெல்லாம் நமக்கு சாட்சியாக எழுதப்பட்டுள்ளது. It has given us as a testimony, as a witness, what is written, the Bible. The apostle don't have this. அப்போஸ்தலர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேதாகமம் இல்லை. ஆனாலும் நமக்கு அவர்கள் எப்படியாக கடந்து போனார்கள், அவர்கள் எப்படியாக மேற்கொண்டார்கள் என்று இந்த வேதம் நமக்கு இருக்கிறது. ஸோ நம்ம தேவனை பிடித்து கொள்வோம். அவர் அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. ஆனால் உபத்திரத்துக்காக நாம் ஆயத்தப்படணும். We need to prepare for the tribulation.
டிசைபிள்ஷிப் அண்ட் சஃபரிங். தமிழ் எப்படியாக சொல்லுறது? சீடத்துவமும் பாடுகளும். ஸோ அது அழகாக நீங்கள் வீட்டுக்கு போய் படிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 4வது அதிகாரம் 18 20வது வசனம் இப்படியாக எழுதியிருக்குது. சீடத்துவம் என்றால் ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் இல்லை, பாடுகள் உண்டு தான். கிறிஸ்துவம் என்றாலே பாடுகள், சுவிசேஷம் என்றாலே பாடுகள். ஏன்னா நம்மளோட தலைவர் பாடுபட்டார், இயேசு கிறிஸ்து அப்படியாக பாடுபட்டார், அப்போஸ்தலர்கள் அப்படியாக பாடுபட்டார்கள். இன்றும் கிறிஸ்துவர்கள் பாடுபடுகிறார்கள். நாம் எப்படியாக இருக்க போகிறோம்? காலம் சீக்கிரத்தில் வருகிறது. The time is coming soon. How are we going to prepare? எப்படியாக நாம் ஆயத்தப்பட போகிறோம்? தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அதே வேளையிலே சுவிசேஷத்தை சொல்லுவர்களாக இருப்போம். எந்த தடை வந்தாலும் அதை நாம் மேற்கொள்வர்களாக இருப்போம். இறுதியாக follow the Judean model, second the persecution, and thirdly the opposition. ஸோ இப்படியாக நாம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். நாம் இதுக்காக ஆயத்தப்படுவோம். சுவிசேஷம் வளரட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீ நல்லவரை, நீ நன்மை செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவம் என்று சொன்னால் கர்த்தாவே பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவர், இந்த பாடுகளை மத்தியிலும் கர்த்தாவே நாங்கள் மேற்கொள்ள அப்பா நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் கர்த்தாவே நாங்கள் பின் வாங்கி போகாதபடிக்கு, ஆண்டவரே, எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள், எந்த உபத்திரவங்கள் நாங்கள் கடந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜா, எப்படியாக கர்த்தாவே நீங்கள் உம்முடைய அப்போஸ்தலர்களை விசுவாசத்தை பலப்படுத்தினர், எப்படியாக கர்த்தாவே இந்த தேசங்களிலே ஆண்டவரே அநேகர் மக்கள், அநேகர் தலைவர்கள் கர்த்தாவே கிறிஸ்தவர்கள் ராஜா எப்படியாக அவர்களை பலப்படுத்தினர், அவ்விதமாக கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையும் கர்த்தாவே ஆண்டவரே மறுதலிக்காதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களை நீ பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே வேளையில் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜா, உம்முடைய சுவிசேஷத்திற்காக கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினாலே கர்த்தர் இந்த சபையை நீர் மீட்டு கொண்டது படினால் கர்த்தாவே, அதே போல கர்த்தர் இந்த ரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் மற்றொரு சொல்லி கர்த்தாவே ஜனங்களை இந்த சபைக்குள் கொண்டு வர அப்பா நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். சபையார் நிற்கவும். நாம் தொடர்ந்து நெசியா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படுவதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனா குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டார்க்கு முன்னே தமது பிதாவினில் ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனில் மேதேவானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமத்தில் கிறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தில் பிலாத்தில் காலத்தில் சிலுவிலே அறையுண்டு பாடுபட்டு அடக்க பண்ணப்பட்டார். வேத வாக்கின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்தில் ஏறி பிதாவின் வலது பரிசத்தில் விற்றிருக்கிறார். உயிருளையும் மரித்தரையும் நியாயத்திற்க மகிமையோட திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறமாய் பிதாவிடம் குமாரனும் கூட தொழுது சோசரிக்கப்படுகிறமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவராக இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுந்ததும் மறுமைக்குரிய ஜீவனும் நான் காத்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன். சபையால் முழங்கால் படியிடுவோம். இந்த வேளையிலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஜெபம் செய்வோம்.
அருமையான எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வாரத்தை எங்கள் நீ காணதற்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரங்களில் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்து இந்த சுவிசேஷ பரிசுத்த லென் காலத்தில் எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் அதிலிருந்து மீண்டு மறுபமாக்கி உம்முடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் எங்களை தயாரித்து கொள்ள கொடுத்த இந்த சித்தத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. கிருபை செஞ்சிரலும், வழி நடத்திரலும், ஆசீர்வதித்திரலும். உலகத்திற்காக ஜெபம் செய்வோம். தேவனே, உலகத்தின் தலைவர்களுக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக உக்ரைன், ரஷ்யாவை உமது பாதத்தில் வைக்கிறோம். அங்கே நடந்து கொண்டிருக்கும் போர் மிகவும் மோசமாக அடைந்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. சமரச வார்த்தைக்காக பிரான்சின் அதிபர் மெக்ரூன் அதில் தலையிட்டதற்காக நமக்கு நன்றி ராஜா. விரைவில் நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் தாமே எங்களுக்கு கொடுத்திருந்து அங்கே ஒரு அமைதி, ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துடலும் சுவாமி. மற்றும் இயற்கையின் காரணமாக பல பேரிடர்கள் நடக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். முக்கியமாக மியான்மாவிலும் தாய்லாந்திலும் நடந்து முடிந்த இந்த பூகம்பத்தை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அதிக மக்கள் இருந்து போகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தாமே ஒரு அமைதியையும் ஒரு சுகத்தையும் கொடுத்து உமது ஆறுதலால் அவர்களை தேற்றிலும் ராஜா. ஆண்டவரை உமது இரக்கத்தின்படி உடைய மலேசிய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, இந்த நாட்டின் தலைவர்களையும் உம்மிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. அவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த நாட்டை நடத்த மன்றாடுகிறோம், வேண்டுகிறோம் சுவாமி. எத்தகைய மத சார்பாக எந்த ஒரு சூழ்ச்சியிலையும் நாங்கள் விழாதபடி நாங்கள் தொடர்ந்து உம்மை துதிக்க ஒரு ஸ்தலத்தை அவர்கள் எங்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களோடு பேசிடலும், அவர்கள் மனதை நீங்கள் தாமே தொட்டு எழுப்பிடலும் சுவாமி. இப்போது சௌஜானா புத்ராவில் நடந்த அந்த வாயு குழாயின் வெடிப்பு காரணத்தினால் 100க்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்து தவிக்கிறாள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அந்த குடும்பத்திற்கு அடைக்கலமும் ஆறுதலையும் கொடுத்து சுகத்தையும் கொடுத்து விரைவில் அவர்களுக்கு ஒரு உதவி கரங்களை கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைய நீங்கள் தாமே உதவி செய்துள்ளோம் என்று மன்றாடுகிறோம், கேட்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி மீண்டும் நம்முடைய ரகசிய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நம்முடைய பிஷப் அவர்களை முதல் பாதத்தில் வைக்கிறோம். அவர்களோடு தொடர்ந்து பணியாற்றும் எல்லா ஊழியக்காரர்களையும் முதல் பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. அவர்கள் உண்மையோடு நேர்மையோடு மனசாட்சியோடு அவர்கள் செய்யும் இந்த காரியங்களை செய்ய நீங்கள் தாமே அருள் புரிந்துள்ளோம் சுவாமி. மேலும் நமது போதகர் ரெவரண்ட் ஜஸ்விந்தர் சிங்கையும் அவருடைய மனைவி சிஸ்டர் கேரளையும் மகன் ஜோகலையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்தை சுகத்தோடு கொடுத்து அவர்கள் உமது பணியில் மீண்டும் தொடர அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் கொடுத்து வழி நடத்தும் என்று மன்றாடுகிறோம், கேட்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி மேலும் கர்த்தாவே, அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, சுகவினத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, இன்று வர முடியாமல் வீட்டில் இருக்கும் மக்களே உமது பாதத்தில் வைக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கும் மக்களையும் பாதத்தில் வைக்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் தாமே உமது தேவ கரத்தினால் தொட்டு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துள்ளோம் சுவாமி. அது மட்டும் இல்லாமல் மன கஷ்டத்தினால், மன துன்பத்தினால், மன அழுத்தத்தினால் எவ்வளவோ மக்கள் வாடுகிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு நிம்மதி தேவை சுவாமி, உமது ஆசீர்வாதம் தேவை சுவாமி, சமாதானம் தேவை சுவாமி. கொடுத்து வழி நடத்தி அந்த மக்களை நீங்கள் தாமே மன திருப்தியாய் பூர்த்தி செய்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்து அவர்கள் மீண்டும் இந்த சபையில் பார்க்க ஆசீர்வாதத்திலும் வழி நடத்திடலும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எல்லாரும் சேர்ந்து உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஆமீன். பாவறிக்கை. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும், பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனாகிய
இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரோடும் அன்போடும் சமாதானத்தோடு வாழ்வோம் என்று உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் விதமாக எழுதியுள்ளது: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாம் அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பொதுவான பாவ அறிக்கை நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானதை செய்ததினாலும் நலமானதை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணியினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் சேவிக்க அனுகரித்தருளும். ஆமீன். பாவ மன்னிப்பு. தம்மிடத்தில் உண்மையாய் மன திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு இறங்கி நம் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளை நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். சபையார் நிற்கவும். சமாதானம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துகளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்திலே உடன்படுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்ற கட்டுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்போதும் இருப்பதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட சாக்கிரமத்துக்கான ஜெபம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபையார் தயவு சேர்ந்து முழக்கால் படியிடுவோம். ஒருமைப்பாட்டில் நாம் தேவனின் குடும்பமாக ஒன்று சேர்ந்து வந்துள்ளோம். நமது தேவனின் கட்டளைக்கு இணங்க பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள அப்பமும் திராட்சரசமாகிய இந்த ஈவுகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய ஐக்கியத்தில் பங்கு பெறும்படியாக நாம் நன்றிகளுடன் இந்த ஈவுகளை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கட்டளைக்கு இணங்கி இந்த அப்பத்தை புசித்து கிறிஸ்துவின் இரத்தத்தில் பானம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அவர் மீண்டும் வரும் வரையில் பிரஸ்தாபிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக.
அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவைகளே. ஆமேன். தாழ்மை ஜெபம் நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்களையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமறியாத சரீரத்தினாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாக்கி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பான பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். விசுவாசத்தோடு கெட்டி சேருங்கள். நமக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்று கொள்வோமாக. நமக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அழுதோடும் நம் இருதயத்தின் அவரை நமக்கு ஆகாரமாக உட்கொள்வோமாக. வாருங்கள், கர்த்தரின் பந்திக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Welcomes to the Lord's table.
காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உலகில் எல்லாம் உடையவைகள், எல்லாம் உண்டானது உமது கரத்திலே உமக்கு கொடுக்கிறோம். ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரத்தாலும் இரத்தத்தாலும் எங்களை நீர் போஷித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவபலியாய் ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாவது தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவின் வலிமினால் எங்களை அனுப்பும். ஆமீன். ஆசீர்வாதம். பரிசுத்த திருத்துவ தேவன் தாமே நமது பழைய வாழ்க்கைக்கு நாம் மறைக்கவும் பரிசுத்த ஆவியினரின் வலிமினால் நாம் முழு உருமாற்றம் அடைந்து வழி கிறிஸ்துவுடன் எழுந்தருளவும் நம்மை பலப்படுத்துவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனின் ஆசீர்வாதம் நம்மோடும் நம் மத்தியிலும் எப்பொழுதும் தங்கி நிலைத்திருப்பதாக. சபையார் அமர்வோம். இந்த வேளையிலே சண்டே ஸ்கூல்லேருந்து மெமரி வேர்ஸ் சொல்லுவார்கள். என் பேர் சர்வீஸ் ஜேவியர். நான் இன்றைக்கி மனப்பாட வசனம் சொல்ல போகிறேன். ஜோஷுவா 4ஆம் அதிகாரம் 23 24 வரை. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படபடிக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரு மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகி கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கும் முன்பாக நீங்கள் கடந்து தீருமானவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Good morning, everyone. My name is Jason. I'm 8 years old. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திட்டமனதாய் இரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவா 1:9. இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you. Praise God. அறிவிப்புகள், அனௌன்ஸ்மெண்ட். அனைவரும் இந்த ஆராதனையை வந்து கொண்டதுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கின்றோம். நேரலையாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இன்று முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு வந்தவர்கள் தயவு செய்து எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஃபார் தோஸ் who are first time worshiping with us, kindly stand. ஸோ அங்கே சகோதர சகோதரி இருக்கிறார்கள். God bless. இந்த காலை உணவு நமக்காக வழங்குகிறவர்கள் திருமதி மேரி எட்வர்ட் மற்றும் குடும்பத்தினர்கள். அங்கிள் செல்லையா, எட்வர்ட் செல்லையா அவர்கள் நினைவு நாளை குறித்து. கித்தார் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பொழுது 11 to 12 மணி வரைக்கும் நடைபெறும். மேல் விவரங்களுக்கு சிஸ்டர் பாலா அல்லது சிஸ்டர் எஸ்தரை நீங்கள்
கண்டு கொள்ளலாம். அதே வேளையிலே தபலா கிளாஸும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 11லேருந்து 12:30 மணி வரைக்கும் அதை சொல்லிக் கொடுக்கிறது பிரதர் ஜேம்ஸ் லோ. சிஸ்டர் பாலா அல்லது சிஸ்டர் எஸ்தரை நீங்கள் கடந்து கொள்ளலாம். லென்த் வெனஸ்டே சர்வீஸ் வருகின்ற 9ஆம் தேதி 8 மணிக்கு. இதை நமக்காக ஸ்பீக்கர் திரு சேம்ராஜ் அவர்கள் நமக்கு செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அதே வேளையிலே இந்த பாட் பிளஸ் புதன்கிழமை அந்த லென்த்து வெனஸ்டே சர்வீஸ்க்கு யாரெல்லாம் வந்து நீங்கள் உணவு கொண்டு வருகிறீர்களோ கொண்டு வரலாம். பாட் பிளஸ் ஆக இருக்கும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி நம்மளுடைய திருச்சபையின் ஏஜியமாக இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். குருத்தொலை ஞாயிறு ஆராதனை 8 மணி காலையிலே நடைபெறும். அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் மற்றும் உருதிலும் 3 மொழியிலும் ஒரே நேரத்திலே 8 மணிக்கு நடைபெறும். கலந்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறீர்கள். ஈஸ்டர் கொண்டாட்டம் 19ஆம் தேதி ஏப்ரல் 2025. ஸ்பெஷல் ஸ்பீக்கராக பாஸ்டர் லிடியா பால் வருகிறார்கள். அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். மாலை 4லேருந்து 7 மணி வரை. ஹோலி வீக் சர்வீஸ் பரிசுத்த வாரத்தின் ஆராதனைகள் எல்லாம் திரையில் இருக்கிறது, நீங்கள் கண்டு கொள்ளலாம். பரிசுத்த திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் கட்டளை வியாழன், குட் ஃப்ரைடே, புனிதவள்ளி, ஈஸ்டர் சண்டே. லெவல் அப் யங் அடல்ட்ஸ் ஃபெலோஷிப் கேம்ப் 2025. ஸோ ஏப்ரல் 25லேருந்து 27 நாள் 25லேருந்து 27ஆம் தேதியிலே நடைபெறுகிறது. டெம்பிள் பார்க் ரெயின் ஃபாரஸ்டில் இருக்கிறது. ஸோ அனைவரும் அந்த வயதுக்குள்ளவர்கள் கலந்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறீர்கள். மேன்ஸ் ஃபெலோஷிப்லேருந்து, மேன்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து மேன்ஸ் மார்க்கெட் பிளேஸ் மினிஸ்ட்ரி, அதாவது எப்போதும் வியாழக்கிழமை 8லேருந்து 9 மணி வரைக்கும் ஜூம் மூலியமாக ஒரு ஜபங்கள் அந்த மாதிரியாக ஏறெடுக்கப்படும். மேன் ஃபெலோஷிப் உள்ளவர்கள் கலந்து கொள்ளும்படியும் உங்களை அழைக்கிறார்கள். ஃப்ரீ லேர்னிங் ப்ரோக்ராம் 7லேருந்து 12 வயசு ஓப்பன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்டேக் இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸு சொல்லிக் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் வாலண்டியர் டீச்சர்ஸ் தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த இங்கிலீஷு அல்லது கணக்கு உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வந்து டாஷனாவே தொடர்பு கொள்ளலாம். வி ஆர் ஹையரிங், வேலை வாய்ப்பு, ஜெனரல் ஹெல்ப்பர் மற்றும் குக் தேவைப்படுகிறது நம்மளோட தடிக்காவிலே. ஸோ உங்களுக்கு யாரோ தெரிந்தால் நீங்கள் தடிக்காவே தொடர்பு கொள்ளலாம். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு ஜூம் மூலியமாக ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளலாம். டைட்ஸு மற்றும் ஃப்ரீவிலி ஆஃபரிங் ஆன்லைனில் செய்யலாம், கியூஆர் கோட்லேயும் நீங்கள் செய்யலாம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் அல்லது திருமண ஆண்டு நினைவு கூறுகள் தயவுசெய்து எழுதியிருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். For those who are celebrating your birthday or wedding anniversary, kindly stand. ஸோ இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு ஆள், இங்கே 2 பேர். ஸோ உங்கள் வலது கரத்தை நீட்டி நீங்கள் நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, நீ நல்லவர், நீ நன்மை செய்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த பிறந்த நாளை மற்றும் திருமண ஆண்டு நினைவு கூறுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டை நீ கொடுத்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு சபையாக கர்த்தாவே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவர்கள் எண்ணத்தின் இயக்கங்கள் எது இருந்தாலும் கர்த்தாவே இந்த வருஷத்திலே பூர்த்தியாக அப்பா நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை பலப்படுத்த, குடும்பத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளரவும் நீங்கள் கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
சபையார் நிற்கவும். இப்பொழுது இறுதி பவனி பாடலை பாடுவோமாக. தயவு செய்து அமருங்கள். அருட்மணி ஆணை, த கிரேட் கமிஷன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிந்து பரிந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். ஆமீன். இறுதி ஜெபம் நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரம தந்தையே, நீர் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவே, உலகத்தின் ஒளியாக அனுப்புவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அவரது ஒளியைப் போல வளர்ந்து ஒளி வீச எங்களுக்கு உதவி அருளும். கிறிஸ்துவுக்காக முன்னோக்கி செல்ல உமது மகிமைக்காக பிறர் உமது அன்பை அனுபவிக்க அவர்களை சீடராக்கவும் எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும். இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. சமாதானத்தோടെ போய் ஆண்டவரை சேவியுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, நன்மை செய்கிற தேவன். இந்த ஆராதனை கலந்து கொள்ள கொடுத்த கிருபை தயவு அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கத்தாவே, எங்களுக்காக ஆயத்தப்பட்ட ஆகாரத்தையும் கத்தத்தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜா, கொடுக்கப்பட்ட கரத்தையும் கத்தத்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்கள் போதகருக்காகவும் குடும்பத்திற்காகவும் அன்பு கரத்திலே நன்றி செலுத்துகிறோம். அவங்க செய்கிற ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, மற்றும் நேரலையாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இல்லத்துக்கு போகும் பொழுது உம்முடைய சமூகம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களோடு வழி நடத்த அப்பா நீங்கள் உதவி அருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவில் வளருவோம், கிறிஸ்துவோடு ஒளிர்வோம், கிறிஸ்துவுக்காக நோக்கி செல்வோம். தேவனுடைய